வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி வெங்காய பக்கோடா. இது எப்படி நம்ம கிறிஸ்பியா டேஸ்டா செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெங்காய பக்கோடா செய்கிறதுக்காக நான் பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்குங்க. 1/2 கப் கடலை மாவையும் சேர்த்துக்குங்க. 1/2 கப் அரிசி மாவு, தேவைக்கேற்ப உப்பு, 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு விட்டதுனால அதோட தண்ணியே இதில் இருக்கும். அதனால் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி மாவு தனியாக வெங்காயம் தனியாக இருந்தால் எண்ணெயில் போட்ட உடனே பிரிஞ்சிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட இதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த பதத்துக்கு நமக்கு பக்கோடா மாவு இருக்கணும். இப்போ எண்ணெயில் நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். ஒரு கடாயில் பக்கோடா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி உதுத்து போட்டு விட்டுக்குங்க. வடைக்கு தட்டுற மாதிரி தட்டாமல் இந்த மாதிரி கிள்ளி போட்டு விடுங்க. அப்போ தான் நமக்கு பக்கோடா மாதிரி வரும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்ததான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கிள்ளி போட்டு விடுங்க. போடும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுக்குங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் போட்டு எடுத்துருங்க. பேக்கரியில் இருக்கிற அதே டேஸ்ட்டோட வெங்காய பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது காஃபி டீயோட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுவரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.